அனைவருக்கும் வணக்கம். உங்கள் எல்லோரும் மீண்டும் என்னுடைய யூடியூப் காணொளிக்கு வரவேற்றுக் கொள்வதில் மகிழ்ச்சி. ஸோ, இன்றைக்கி நான் எதை பற்றி பேச வந்திருக்கேன்னா, ஒரு முக்கியமான டாப்பிக்கை பற்றி பேச வந்திருக்கேன். இதை பற்றி நான் அனிமல் க்ரூவல்ட்டி பற்றி நான் பேச வந்திருக்கேன். எஸ். ஸோ, இதை பற்றி மேற்கொண்டு பேசுகிறதுக்கு முன்னாடி நான் ஏன் இந்த டாப்பிக்கை சூஸ் பண்ணேன், அதுக்கான காரணத்தை நான் சொல்லிடுறேன். சமீபமாக ஒரு 2 டேஸ் பிஃபோர் ஒரு ஒரு 2 நாளைக்கு முன்னாடி நான் செய்தியை வாசித்தேன் சோஷியல் மீடியாவில். அந்த செய்தி என்னை ரொம்பவே டிஸ்டர்ப் பண்ணிடுச்சு. என்னை என் மனசை ரொம்பவே பாதிச்சிருச்சு. ஸோ, அதை பற்றி நான் நினச்சி ரொம்ப ஓவர் திங்க் பண்ண ஆரம்பிச்சுட்டேன். ஸோ, அதுக்கப்புறம் எதுக்கு நம்ம ஓவர் திங்க் பண்ணணும்? சரி, நமக்கு தான் ஒரு யூடியூப் சேனல் இருக்குதுன்னு சொல்லி நம்ம ஒப்பீனியனை சொல்லலாமே சொல்லிட்டு இங்கே வந்திருக்கேன். உங்கள் முன்னாடி உட்காந்து பேசிகிட்டு இருக்கேன். அது என்ன செய்தின்னா இங்கே மலேசியாவில் தான் நான் வாழக்கூடிய இதே கண்ட்ரியில் தான் ஒரு நாய் அதோட உயிரோடு இருக்கும் பொழுதே அதோடைய தலை பகுதியில் இருக்கக்கூடிய தோல் ஒரு சில தோல் ஏரியாவையும், அப்புறம் அதனுடைய உடல் அங்கங்களில் இருக்கக்கூடிய ஒரு சில தோல் இடத்தையும் ஸ்கின் பண்ணியிருக்காங்க. ஸ்கின்னா என்னென்னா வெட்டி எடுத்திருக்காங்க. அது உயிரோடு இருக்கும் பொழுதே அதனுடைய அந்த தோல் பகுதிகளை வெட்டி எடுத்திருக்காங்க. இதை படிக்கும் பொழுதே என்னால் ஹானஸ்ட்லி சொல்லப்போனால் என்னால் ஏற்றுக்க முடியல. என் மனசு எடுத்துக்கல அந்த செய்தி. ஏன்னா அது என்ன மாதிரியான அவஸ்தைப்பட்டிருக்கும், என்ன வேதனை அனுபவிச்சிருக்கும், அப்படி தான் என் மனசு போச்சு. என்னால் ரொம்ப சகஜமாக இருக்க முடியல. ரொம்ப டிஸ்டர்ப்டாக இருந்தேன் நான். ஸோ, இப்போ கொஞ்சம் ஓகேயா இருக்கேன். அதான் ஓகே, இதை பற்றி பேசலாமேன்னு சொல்லி இதை நான் டாபிக் எடுத்து இப்போ உங்கள் முன்னாடி நான் பேச வந்திருக்கேன். என்னோடய ஃபர்ஸ்ட் வீடியோ, என்னோடய இன்ட்ரோ வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன். இந்த சேனல் இன்ஃபர்மேஷன், அறிவு, ஃபன் இது எல்லாத்தையும் தாண்டி அவேர்னஸ்க்காகவும் இந்த சேனலை நான் ஆரம்பிச்சிருக்கேன் அப்படிங்கிறது நான் சொல்லியிருந்தேன். ஸோ, அப்படி ஒரு அவேர்னஸ் வீடியோவாக இது இருக்கும் அப்படிங்கிறத நான் நம்புகிறேன். இதை பார்க்குற ஒரு 2 பேரோ 3 பேரோ, ஒரு ஆளோ எத்தனை பேர் இருந்தாலும், ஒரு ஆளாக இருந்தாலுமே அவங்களுக்கு ஒரு புரிதல் வருதுன்னு சொன்னாலுமே அது எனக்கு சந்தோஷமான விஷயந்தான். எனக்கு அதை தவிர வேறு எதுவுமே வேண்டாம். ஸோ, அப்படி ஒரு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணலாமேன்னு சொல்லி என்னுடைய சின்ன முயற்சி தான் இந்த வீடியோ. ஸோ, ஹோப் உங்களுக்கு நான் சொல்கிற விஷயங்கள் புரியும் நான் நம்புகிறேன். நான் பேசுகிற விஷயங்களில் என்னுடைய கருத்துக்களில் சப்போஸ் உங்களுக்கு முரண்பாடு இருந்துச்சுன்னா, தாராளமாக நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லலாம். நான் திருத்திக்கிறேன். நான் லேர்ன் பண்ணிக்கிறேன் அதிலேருந்து. ஓகேவா? இப்போ வாங்க நம்ம ஃபர்தராக பேசலாம் இதை பற்றி. நான் ஃபர்தராக என்னோடய ஒப்பீனியனை சொல்கிறதுக்கு முன்னாடி அனிமல் க்ரூவல்ட்டி இதை பற்றி நம்ம சட்டங்கள் என்ன சொல்லுதுங்கிறத நான் சொல்லிக்கிறேன். ஸோ, மலேசியாவில் அனிமல் வெல்ஃபேர் ஆக்ட்னு சொல்லி இதுக்குன்னு தனி சட்டமே இருக்குது. அனிமல் வெல்ஃபேர் ஆக்ட் 2015 2015 அமல்படுத்தப்பட்டது. ஆக்சுவலி 1953 மலேசியாவில் விலங்குகளுக்கு எதிரான இந்த வன்கொடுமைகள் இதற்கான சட்டங்கள் இயற்றப்பட்டது. அதன் பிறகு 2015 அந்த சட்டங்கள் திரும்பி ரீப்ளேஸ் பண்ணப்பட்டுச்சு. ஸோ, அனிமல் வெல்ஃபேர் ஆக்ட் 2015 சொல்லிட்டு அதை திரும்பி ரீப்ளேஸ் பண்ணாங்க. அந்த ஆக்ட் படி நீங்கள் பார்த்தீங்கன்னா, அந்த ஆக்டை அந்த அந்த சட்டங்களை நீங்கள் படிச்சிங்கன்னா, இப்போ நம்ம சமுதாயங்களில் ஒரு திருநாய் மட்டும் இல்லை, ஒரு தெருநாய், ஒரு பூனை, யாராக இருந்தாலும் எந்த ஒரு விலங்கு இப்போது விலங்குகள் என்னென்ன கொடுமைகள், வேதனைகள்லாம் அனுபவிச்சுட்ருக்கோ அதெல்லாம் குற்றம் சொல்லிட்டு சட்டங்களில் எழுதப்பட்ட சட்டங்களாக அது இருக்குது. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி மக்கள் யாருமே அதை ஃபாலோ பண்ணுறதில்ல. சட்டத்தை சரியாக ஃபாலோ பண்ணாலுமே இங்கே பண்ணாலே இங்கே பாதி பிரச்சனைகள், முக்கால்வாசி பிரச்சனைகள் இங்கே இருக்காது. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி நம்ம சொசைட்டி அதை பண்ணுறதில்ல. சட்டத்தை அலட்சியமாக தான் எடுக்கிறாங்க. அது ஏன்னு எனக்குமே தெரியல. அண்ட் இந்தியாவிலுமே இந்த சட்டம் இருக்குது. அனிமல் க்ரூவல்ட்டிக்கு எதிராக சட்டங்கள் இந்தியாவிலுமே இருக்குது. ப்ரிவென்ஷன் ஆஃப் க்ரூவல்ட்டி ஆக்ட் 1960ன்னு சொல்லிட்டு 1967 இந்தியாவில் இந்த சட்டங்கள்லாம் இயற்றப்பட்டுச்சு. அதுலேயுமே அப்படி தான் பெரும்பான்மையாக இப்போது நம்ம சமுதாயத்தில் விலங்குகள் தெருக்கள்லையோ வீடுகள்லையோ என்னென்ன கொடுமைகள்லாம் அனுபவிக்குதோ அதெல்லாம் குற்றம் சொல்லிட்டு அந்த சட்டங்களையும் போட்டிருக்கு. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அங்கேயுமே அதை யாரும் ஃபாலோ பண்ணுறது கிடையாது. ஓகேவா? ஸோ, சட்டம் இதுதான் சொல்லியிருக்கு. சட்டம் அனிமல் க்ரூவல்ட்டிக்கு எதிராக தான் இருக்குது. ஒரு வன்கொடுமை ஒரு விலங்குக்கு நடந்தால் அது குற்றம்னு சொல்கிற இடத்துல சட்டம் இருக்குது. பட் அதை யாரும் ஃபாலோ பண்ணுறதில்ல. ஓகேவா? அண்ட் சட்டம் அது முடிச்சிச்சு. அடுத்து என்னுடைய தனிப்பட்ட கருத்துக்கள்னு இருக்கும்ல, ஸோ அதை நான் சொல்லிக்கிறேன். நான் சொன்ன மாதிரி நான் ரொம்ப டிஸ்டர்ப்டாக இருந்தேன் இந்த மாதிரி செய்தியை கேட்டு. ஏன்னா நான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த செய்தியை நான் கேட்கல. இந்த மாதிரி செய்தி நான் கேட்கல. இந்த மாதிரி கொடுமை,
க்ருவாலிட்டி, டார்ச்சர் சொல்லிட்டு. இந்த சமீப காலமாக வந்து இந்த மாதிரி செய்திகள் நான் ரொம்பவே வந்து சோஷியல் மீடியாவில் வந்து கேட்டுக்கிட்டு இருக்கேன். அண்ட் அன்ஃபார்ச்சுனேட்லி அது உண்மையாகவுமே இருக்குது. எனக்கு புரியல ஏன் அப்படி. அதுவும் மலேசியாவில் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. அது வந்து எனக்கு ரொம்ப பெரிய ஒரு ஆச்சரியமாகவும் வந்து கவலையுமே இருக்குது. ஏன்னா மலேசியா வந்து ஒரு நல்ல ஒரு நாடு. நல்ல ஒரு வளர்ச்சியை நோக்கி வந்து போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஊர், ஒரு நாடு. பல்லின மக்கள் ஒற்றுமையாக வாழக்கூடிய வந்து ஒரு ஒற்றுமையான ஒரு எல்லா வளங்களும் இருக்கக்கூடிய ஒரு நாடு தான் மலேசியா. அப்படிப்பட்ட மலேசியாவில் வந்து ஒரு பேக்ட்ராப் மாதிரி இந்த க்ருவாலிட்டி, அனிமலுக்கு எதிரான க்ருவாலிட்டி வந்து நடக்குங்கிறது வந்து என்னால் ஜீரணிக்க முடியல. என்னால் வந்து அக்செப்ட் பண்ணிக்க முடியல. அது ஏன் வந்து நடக்குது எனக்குமே தெரியல. எங்கே பிரச்சனைங்கிறது நான் யோசித்து எனக்கு தான் வந்து தலைவலி வந்து மிச்சம். ஸோ அதுதான். ஸோ எனக்கு தோன்ற ஒரு சில விஷயங்கள நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறதுக்காக இங்கே வந்திருக்கேன் இப்போது. எனக்கு தெரியலங்க, எங்கேருந்து எப்படி அந்த எண்ணம் வந்து அடிப்படையிலே வந்து வருதுன்னு தெரியல. ஏன்னா ஹிஸ்ட்ரி வைஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்து கூட வந்து விலங்குகள் இல்லாமல் வந்து வந்து மனிதர்கள் வந்து முன்னேறது வந்து கிடையாது. மனிதர்களும் விலங்குகளும் வந்து எக்ஸிஸ்டாக தான் வந்து இங்கே வந்து வாழ்ந்துருக்காங்க நம்ம சமுதாயத்தில். ஹியூமன் எவல்யூஷன்லேயும் அப்படி தான் இருந்திருக்கு. அண்ட் நாயின்னு வந்து பார்த்தா கூடமே வந்து மனிதனுடைய தலை சிறந்த ஒரு கம்பேனியனாக வந்து நாய் தான். நாய் அளவுக்கு வந்து ஒரு மனிதனை வந்து மனித உணர்வுகளை வந்து புரிஞ்சிக்க முடியாது. அந்த அந்த அளவுக்கு சக்தி வந்து நாய்க்கு இருக்குது. ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி வந்து நம்ம வேர்ல்ட்லேயா இருக்கட்டும், இங்கே என் நாட்டிலையா இருக்கட்டும், சுற்றி இருக்கக்கூடிய சொசைட்டிலாம் இருக்கட்டும், அதிகமான வயலன்ஸை வந்து வாங்குறது, விக்டிமாக இருக்கிறது வந்து நாய்கள் தான். அது ஏன்னு எனக்குமே தெரியல. நாய்கள் வந்து நமக்கு நிறைய உதவி செய்யுது, நமக்காக நிறைய செய்யுது. நம்ம தான் நாய்க்கு வந்து நிறைய நன்றி கடன் பட்டிருக்கோம். ஆனால் தெரியல, நம்ம அந்த நன்றி கடன் வந்து கைமாறு செய்கிறதுக்கு பதிலாக நம்ம அதை வந்து கொடுமை தான் படுத்துகிறோம். அது ரொம்பவே வந்து சொல்கிறதுக்கும் கேட்குறதுக்கும் வந்து ரொம்பவே வந்து கவலையாக இருக்குது. ரொம்ப துக்கமாக இருக்குது எனக்கு. ரொம்ப வேதனையாக இருக்குது. இந்த இந்த நிலைமை கண்டிப்பாக மாறணும்னு சொல்லி நான் வந்து இறைவனை வேண்டாத நாள் வந்து இல்லை. கண்டிப்பாக வந்து மக்கள் வந்து வந்து புரிஞ்சுக்கணும். மனிதர்கள் வந்து புரிஞ்சுக்கணும். நம்ம உலகம் எதை நோக்கி போகுதுன்னு கூட எனக்கு தெரியல. உலகம் வந்து உண்மையிலேயே நம்ம வந்து அச்சீவ் பண்ணுறோம். நிறைய விஷயங்களை வந்து நம்ம வந்து சாதிக்கிறோம். அச்சீவ் பண்ணிட்டு போய்க்கிட்டே இருக்கோம். ஆனால் மனிதாபிமானம்னு வந்து வரும்பொழுது ஏன் அதில் நம்ம வந்து பேக்ட்ராப் ஆகிட்டுமே இருக்குன்னு எனக்கு வந்து தெரியல. ஏன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம சாதிக்காத என்ன சொல்கிறது, இப்போ இருக்கிற இதுபடி பார்த்திங்கன்னா நம்ம வந்து நிறைய விஷயங்களை நம்ம வந்து அச்சீவ் பண்ணிட்டு இன்னும் நம்ம அச்சீவ் பண்ணிக்கிட்டே இருக்கோம் மேலே மேலே. ஆனால் நம்ம வந்து அச்சீவ் பண்ணுற இதில் வந்து நம்முடைய ஹியூமனிட்டியை வந்து கீழே விடுறோமோங்கிறது வந்து எனக்கு வந்து தோணுது. ஏன்னா நம்ம வந்து மனிதர்கள்னு வந்து சொல்கிறதுக்கு வந்து 2 விஷயங்கள் தான் வந்து அடிப்படை இருக்குது நம்மக்கிட்ட. ஒன்று நம்ம உணர்ச்சி, 2வது நம்முடைய மனிதாபிமானம். ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி இது 2த்தையும் நம்ம வந்து விட்டு கொடுத்துட்டு வாழ்கிறோமோ, விட்டு கொடுத்துட்டு வேறு பல விஷயங்களை வந்து நோக்கி நம்ம வந்து போகிறோமோங்கிறது வந்து எனக்கு தோணுது. இந்த நிலைமை இப்படி இருக்கக்கூடாது. இப்படி இருந்துச்சுன்னா வந்து மனித இனம் வந்து அழிவை நோக்கி போகுதுன்னு சொல்லி தான் நான் வந்து சொல்லுவேன். எனக்கு வேறு எதுவுமே இல்லை சொல்கிறதுக்கு. இதை வந்து மனிதர்கள் வந்து புரிஞ்சுக்கணும். அண்ட் இப்போ இருக்கக்கூடிய யங்கர் சொசைட்டியுமே எனக்கு புரியல. அவங்களும் எதை நோக்கி வந்து போகிறாங்க. ஏன்னா இப்போ நான் வந்து பார்க்கக்கூடிய சோஷியல் மீடியாவில் நான் வந்து ஃபாலோ பண்ணுற நிறைய வீடியோஸுமே வந்து இப்போ சின்ன பசங்க வந்து தான் வந்து நிறைய இந்த நாய்க்குட்டி எடுத்து வீசுகிறதா இருக்கட்டும், அது மாதிரி பட்டாசு என்னென்னமோ பண்ணுறாங்க அந்த சின்ன பசங்க. இந்த 5, 6 வயசு 6, 7 வயசு பசங்க தான். எனக்கு தெரியல அவங்க வீட்டில் அவங்க அம்மா அப்பாக்கள்லாம் வந்து என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. இந்த வீடியோ வந்து யாராவது அம்மா அப்பா வந்து பார்க்குறீங்கனாலுமே உங்கள் பசங்களுக்கு தயவு செஞ்சு வந்து சொல்லிக் கொடுங்க. ஒரு அனிமலை எப்படி ட்ரீட் பண்ணணும், அனிமல் மட்டும் இல்லை, ஒரு ஹியூமனை எப்படி ட்ரீட் பண்ணணும், எப்படி ட்ரீட் பண்ணக்கூடாது, அனிமலை எப்படி ட்ரீட் பண்ண, எப்படி ஹேண்டில் பண்ண சொல்லி பேசிக்கான விஷயங்களை வந்து மனிதாபிமான அடிப்படையில் வந்து சொல்லிக் கொடுங்க. ஏன்னா நீங்கள் வந்து சொல்லிக் கொடுக்கலனா வந்து அது வந்து அவங்க வேறு ஒரு விஷயம். ஏன்னா இப்போ வந்து பிள்ளைகள் வந்து எக்ஸ்போஸ்ட் ஆகிட்டாங்க சோஷியல் மீடியா சொல்லி. அவங்களுமே வந்து உள்ளே வந்துட்டாங்க, இந்த வேர்ல்டுக்குள்ளே அவங்க வந்து வந்துட்டாங்க. உலகத்தை சீக்கிரமாக வந்து கற்றுக்கிற இடத்துல அவங்க இருக்காங்க. அப்படி இருக்கும் பொழுது நம்ம தான் சரியான ஒரு கைடன்ஸ் கொடுத்து அவங்கள சரியான பாதையில் வந்து கூட்டு போகணும். இல்லைனா வந்து எந்த சோஷியல் மீடியா அவங்களுக்கு வந்து அறிவையோ எக்ஸ்போஷரையும் வந்து கொடுக்குதோ, அதே சோஷியல் மீடியா வந்து அவங்களுக்கு வந்து கெட்ட ஒரு நாலேஜையும் வந்து கொடுக்கும். ஏன்னா எல்லாமே எப்போதும் எல்லாத்துலேயுமே வந்து எல்லாமே வந்து ரொம்ப நல்லதாக வந்து அமையாது. அதில் வந்து ஒரு சில கெட்ட விஷயங்களும் இருக்கும். அதே மாதிரி இந்த சோஷியல் மீடியா, இந்த இன்டர்நெட், இது எல்லாமே. ஸோ எவ்வளோ நல்ல விஷயங்கள் இருந்தாலுமே நிறைய கெட்ட விஷயங்களையுமே வந்து
ஒரு பேட் வேல வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுற நிறைய விஷயங்களுமே வந்து இருக்குது. ஸோ பெற்றோர்களுமே வந்து தயவு செஞ்சு வந்து கவனிங்க. அவங்க வந்து ஒரு அனிமலை வந்து ட்ரீட் பண்ணுற விதம் எப்படி இருக்குது, ரொம்ப ரூடாக இருக்கா எப்படின்னு சொல்லிட்டு நீங்களுமே வந்து பார்த்துக்கிற ஒரு இடத்துல தான் அம்மா அப்பாக்கள் இருக்கீங்க. அண்ட் மேற்கொண்டு எனக்கு சொல்கிறதுக்கு பெருசா ஒன்றுமே இல்லை. என்றைக்குமே வந்து விலங்கையும் மனிதர்களையும் வந்து பிரித்து பார்க்காதீங்க. 2மே வந்து கோ எக்ஸிஸ்டாக தான் நம்ம வந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். விலங்கு இல்லைன்னா மனுஷன் இல்லை, மனுஷன் இல்லைனா விலங்கு இல்லை. ஸோ நம்ம 2 பேருமே வந்து நம்ம எவோல்யூஷனுமே அப்படி தான் இருந்திருக்கு. லைக் கிட்டத்தட்ட நம்ம ஒன்றா தான் எவோல்வ்ட் ஆகி வந்திருக்கும். ஸோ யாருக்கும் யாரும் தாழ்ந்தவர்கள் வந்து கிடையாது. விலங்குகளால் வந்து பேச முடியாது தான் உண்மையாக சொல்லப்போனால். அதுங்களுக்கு 5 அறிவு தான், பேச முடியாது. ஆனால் ஒரு மனுஷங்கிட்ட எப்படி உணர்ச்சிகள்னு இருக்கோ அந்த மாதிரி விலங்குகள்கிட்டயும் வலி இருக்குது, வேதனை இருக்குது, சந்தோஷம் இருக்குது. நம்ப வந்து உணர்ச்சிபூர்வமா இருந்தாலுமே நம்மள உணர்ந்து அதுக்கேற்றபடி செயல்படக்கூடிய அளவுக்கு வந்து விலங்குகளுக்கு வந்து புத்தி இருக்குது. அந்த அளவுக்கு விலங்குகளுக்கு வந்து அந்த திறன் ஆண்டவன் வந்து கொடுத்துருக்கான். ஸோ தயவு செஞ்சு வந்து எந்த படைப்பையும் நம்ம இழிவா வந்து பார்க்க வேண்டாம். எந்த படைப்பையும் நம்ம வந்து தாழ்த்தி கொடுமைப்படுத்த வேண்டாம்னு நான் வந்து சொல்லிக்கிறேன். அண்டு அது எந்த நாடாவுமே இருக்கட்டும், மலேசியா இருக்கட்டும், இந்தியாவா இருக்கட்டும். இந்தியாவிலுமே வந்து இப்போது சமீபத்தில வந்து இது சட்டங்கள் வந்து கொண்டு வந்தாங்க. இந்த மாரி திருநாய்கள் வந்து நீக்கப்படணும்னு சொல்லிட்டு. அதன் பிறகு அங்க இருக்கக்கூடிய வந்து நிறைய நல்ல உள்ளங்கள் வந்து ஃபைட் பண்ணி ஒரு ஒரு ஜ ஒரு ஒரு ஜஸ்டிஸ் வந்து அவங்களுக்காக வந்து கிடச்சது. அந்த தெருநாய்களுக்காக ஒரு ஜஸ்டிஸ் வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து குடுத்துச்சு. ஒரு ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்து குடுத்துச்சு. அத நினச்சு எனக்கு ரொம்பவே ஹாப்பி தான். ஸோ இந்த மாரி என்னதான் வந்து க்ருவல்ட்டி வந்து நடந்தாலுமே சட்டம் வந்து நிறைய வகைகள்ல வந்து இதுக்கான என்ன சொல்றது, பனிஷ்மெண்ட்ஸையா இருக்கட்டும், இந்த மாரி தீர்ப்புகள வந்து குடுத்துக்கிட்டு இருக்கு. ஸோ சட்டத்த வந்து இந்த வகையில வந்து சட்டத்துக்கு நான் தலை வணங்குறேன். மேற்கொண்டு வந்து 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 பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்ல. ரொம்ப வந்து பேசிட்டேன். ஸோ தயவு செஞ்சு இத நம்ம வந்து ஆ உள்ள எடுத்துப்போம். மனுஷங்களா வாழ்வோம். மனிதாபிமானத்தோட வந்து வாழ்வோம். அவ்வளோதான் சொல்லிக்கிறேன். இன்னையோட நான் உங்கள அடுத்த காணொளியில வந்து பார்க்குறேன். நன்றி.